வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: கேரளா அருகே வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு தொடர்ந்து மேற்கு நோக்கி பயணித்தாலும் அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி இதே இடத்தில் உருவாகி கேரளாவுக்கு மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வுகள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு பிப்ரவரி 13, 14 தேதியில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டு ஒட்டிய மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வால் பிப்ரவரி 13, 14 தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 13ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மழை கொடுத்தாலும் பிப்ரவரி 14ஆம் தேதி தென் மாவட்ட கடல் ஓரங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இன்று பிப்ரவரி 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்கள் மூடு பனியும் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று பகல் நேரங்களில் வெயில் அனைத்து மாவட்டங்களுக்குமே வெயில் இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 32 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. தெளிவான வானமாக இருக்க வாய்ப்புள்ளது. இன்று பிப்ரவரி 10ஆம் தேதியை பொறுத்தவரை. நாளை பிப்ரவரி 11ஆம் தேதியும் தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வறண்ட வானிலை நிலவு வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 12ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே பகல் நேரங்களில் வெயில் இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கு கருமேகங்கள் சூழ்ந்து காணப்படும். மதியத்துக்கு பிறகு அதே வேளையில் மாலைக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கும் மேகம் சூழ்ந்து காணப்படும். ஆனால் மழை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மழை வருவது போல் கருமேகங்கள் சூழ்ந்து காணப்படும். பிப்ரவரி 13ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெயில் வந்த பிறகு படிப்படியாக டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும். முதலில் நாகப்பட்டினம், கோடியக்கரை முனை, அதே வேளையில் சீர்காழி, மேலும் வேளாங்கண்ணி, சிதம்பரம், புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், காரைக்கால் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிடங்கள் மிதமான மழையும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கும் லேசான மழை பொழிவாக மதிய நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் திருவாரூர், தஞ்சாவூர் இந்த இடங்களுக்கும் லேசான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 13ஆம் தேதி மதியம் மாலை நேரங்களில் அதே வேளையில் மதிய மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கும் அங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மேலும் விருதுநகர், மேலும் தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அரபிக்கடலில் கேரளா அருகே ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டிருக்கும் என்பதால், வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் என்பதால் இரு காற்று இணைவின் காரணமாக கேரளாவில் கடற்கரையோரங்கள், கேரளா அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வு இரு காற்று இணைவின் காரணமாக நீலகிரி, மேலும் கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை, மேலும் வால்பாறை, திண்டுக்கல் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 13ஆம் தேதியை பொறுத்தவரை. பிப்ரவரி 14ஆம் தேதி தென் மாவட்ட கடல் ஓரங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்கும். அதே வேளையில் காலை 10 மணிக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி மேற்கு பகுதி, திருநெல்வேலி மேற்கு பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை, தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை, விருதுநகர் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அங்கங்கே ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்கும் மற்றும் எதிர்பார்க்கப்படுது. கேரளாவில் அங்கங்கே ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 14ஆம் தேதியை பொறுத்தவரை. ஆனால் வட மாவட்டங்களுக்கு தொடர்ந்து குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 14ஆம் தேதி இரவு முதல் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கும் படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரிக்கும். பிப்ரவரி 15, 16, 17, 18 என்று அடுத்த நாட்கள் தொடர்ந்து மீண்டும் பனிப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகம் முழுவதுமே. அதே வேளையில் பிப்ரவரி 15ஆம் தேதியே சுமத்ரா அருகே ஒரு காற்று சுழற்சி வந்துவிடும். அந்த நிகழ்வு வடமேற்காக முன்னேறி வரும் பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை இந்த நிகழ்வு தீவிரமடைந்து பிப்ரவரி 23ஆம் தேதி இலங்கை வந்தடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு இலங்கை வரும்பொழுது அதே வேளையில் ஒடிசா அருகே ஒரு உயரழுத்தம் உருவாகி தெற்கே முன்னேறி வரும், தீவிரமாக முன்னேறி வரும் என்பதால் இந்த நிகழ்வு வடக்கே முன்னேறி செல்ல முடியாமல் டெல்டா மாவட்டங்களோ அல்லது இலங்கை தரை மீது ஏறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி தென் மாவட்டங்கள் வழியாகவோ அல்லது இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக ஒரு காற்று சுழற்சியாக
மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு வடக்கே முன்னேறி வந்து கொண்டிருக்கும் வேளையில் உயர் அழுத்தம் தெற்கே முன்னேறி வரும் என்பதால் இந்த நிகழ்வு வடக்கே முன்னேறி செல்லாமல் மீண்டும் தெற்கே திரும்பிவிடும். இதன் காரணமாக இந்த நிகழ்வு டெல்டா மாவட்டங்களா அல்லது இலங்கை தரை மீது ஏறி மன்னார்குடை குடாவில் இறங்கி தென் மாவட்டங்கள் வழியாக பயணிக்குமா அல்லது இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக காற்று சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணித்து குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். ஆனால் இந்த நிகழ்வு பிப்ரவரி 20ஆம் தேதியே மழை கொடுத்துவிடும். இந்த நிகழ்வு ஏற்கனவே அரபிக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அந்த நிகழ்வும் வங்கக்கடலில் இருக்கும் நிகழும் இருக்காற்று இருவின் காரணமாக 20ஆம் தேதி கடல் ஓரங்களில் அங்கே ஒரு சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. வெயில் வந்த பிறகு உள்பகுதியிலும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது. அதேவேளை இந்த நிகழ்வு தெற்கு ஆந்திராவுக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. சென்னை முதல் தெற்கு ஆந்திரா கன்னியாகுமரி வரை கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களிலும், அதேவேளையில் மதிய மாநிலங்களில் உள்பகுதியிலும் ஓர் இடங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்பது. பிப்ரவரி 20ஆம் தேதி பிப்ரவரி 20ஆம் தேதியை விட 21ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்பது. பிப்ரவரி 22, 23, 24 தேதிகளிலும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ந்து மழை கிடைக்கும். ஆனால் இந்த நிகழ்வு நெருங்கி வரும்பொழுது தான் தீவிர மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் போதே மழை கொடுக்கும் என்பதால் இந்த நிகழ்வால் ஒரு வாரம் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் அந்த நிகழ்வு நெருங்கி வரும்பொழுது மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும். அது நிகழ்வு தொலைவில் இருக்கும்போது அங்கே லேசான மழைப்பொழிவு ஓரிடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாக மட்டுமே கிடைக்குமே தவிர பெரிய அளவில் மழை கொடுக்க வாய்ப்பில்லை. ஆனால் இந்த நிகழ்வால் ஒரு வாரம் மழை கிடைக்கும். மேகம் சூழ்ந்து காணப்படும் தமிழகம் முழுவதுமே. அரபிக்கடலிலும் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வழியில் வங்கக்கடலிலும் நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து நிலை கொண்டிருக்கும் என்பதால் நிகழ்வு நகரவை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு பிறகு. ஆனால் 20ஆம் தேதியிலிருந்து மழை தமிழகத்தில் அங்கங்கே லேசான மிதமான மழையாக தொடர்ந்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு நகர்வை பொறுத்தும் தீவிரத்தை பொறுத்தும் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் நிகழ்வு ஆரம்பத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்தாலும் தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. வங்கக்கடலில் உயர் அழுத்தம் மிக நெருக்கமாக ஒடிசாவில் உயர் அழுத்தம் உருவாகி தெற்கே வேகமாக முன்னேறி வலுவாக வரும் என்பதால் இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைய வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. ஆனால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்தாலும் இந்த நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக வரும்பொழுது செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கும். இந்த நிகழ்வு மேலும் செயலிழக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு டெல்டா மாவட்டங்களுக்கு முன்னேறி வருமா அல்லது இலங்கை தரை மீது ஏறுமா அல்லது இலங்கை தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். இந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு பிறகு 20ஆம் தேதியிலிருந்து அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தெற்கு நோக்கி முன்னேறி வந்தால் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழி அல்லது குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணித்தால் பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்து காணப்படும். வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் இப்போது இலங்கைக்கு தெற்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டு ஒட்டிய மேற்கு நோக்கி பிப்ரவரி 13, 14 தேதிகளில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து மீண்டும் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்பது. அதே வழியில் பிப்ரவரி 15ஆம் தேதி சுமத்ராவுக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு தீவிரமடைந்து படிப்படியாக செயலிழக்கும். முன்னேறி வரும் பொழுது அந்த நிகழ்வு பிப்ரவரி 23ஆம் தேதி இலங்கை வந்தடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் மீண்டும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு பிறகு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.